தீவிரவாதிகளோட மாநிலம் என்று சுட்டி காட்டுறது எவ்வளோ பெரிய ஒரு உள்நோக்கம் கொண்ட ஒரு குற்றச்சாட்டுன்றதை பார்க்கணும். அதுவும் அந்த குற்றச்சாட்டை நீங்கள் என்றைக்கு சுமத்துறீங்க? பிபின் ராவத்தோட ஹெலிகாப்டர் வந்து விபத்துக்குள்ளாகிற அந்த நாளில் நீங்கள் தமிழகம் காஷ்மீராக மாறுகிறதா? தாவூத் இப்ராஹிமுக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் தொடர்பு இருக்குன்ட்டு ஒரு நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா இதெல்லாம் எப்படி லாஜிக்கலாக ஏற்றுக்க முடியும்? இது போலெல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை மாரிதாஸ் அவர்கள் ஒரு திமுக மீது சுமத்தி கொண்டிருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட நபர் பிஜேபியோட குரலாக மாரிதாஸ் அவர்கள் தொடர்ந்து 2018 முதல் ஒலித்து கொண்டிருக்கிறார். இந்த விபத்து கர்நாடகாவில் நடந்துச்சுன்னா இப்படி பேசுவாங்களா? 100% நான் எழுதி தர்றேன், பேச மாட்டேன். இன்னைக்கு இது தீவிரவாத சதி செயலான்ட்டு இவர்கள் பேசுவதோட நோக்கமே திமுக இங்கே ஆட்சியில் இருக்கிறதுனால தான். அதிமுக ஆட்சியில் இருந்தால் பேசுவாங்களா? அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்கள் கம்பளி எடுத்துகிட்டு போய் காப்பாற்றலான்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் பண்ணுறாங்க. இந்த மாநிலத்தில் இது தீவிரவாத சதி செயல்னு சொன்னது எப்படி கார்த்திக் ஏற்றுக்க முடியும்? மாரிதாஸ் பின்னாடி என்டையர் பார்ட்டி நிற்கிதா இல்லையா? இப்போ தெரியுதா? இது திமுக எதிரான சதி. மாரிதாஸோட கருத்து மோட்டிவேட். மாரிதாஸோட கருத்து பிபின் ராவத் செத்தது தமிழகத்தில் உள்ள தீவிரவாதிகள் நடமாட்டத்தின் காரணமாக தெரிவிக்குது. தினமலர் பிரிண்ட் வெர்ஷன் ஆஃப் மாரிதாஸ். அதனால அவங்களோட ஜேர்னலிசத்தில் அதில் 50% உண்மை இருக்கலாம், மிகைப்படுத்தி எழுதுவாங்க. இந்த மாரிதாஸை அரெஸ்ட் பண்ணுறாங்க, அங்கே போய் பாரத மாதாக்கு ஜெயின் கத்துறீங்க. இப்படி கத்தி தான் நீங்கள் உங்கள் தேசபக்தியை வெளிப்படுத்திக்கணுமா? மாரிதாஸ் போன்ற ஒரு லும்பன் எலிமெண்ட் அரெஸ்ட் ஆகும்போது அந்த வீட்டு வாசலில் போய் நின்று பாரத மாதாக்கு ஜெயின் கத்துனீங்கன்னா நீங்கள் தேசபக்தர்களா? வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே. சவுக்கு சங்கர் இந்த பேரை பல கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மனுஷன் எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அதை ஆத்தென்டிகேஷனாக எடுத்துக்கிறீங்க. அது எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுவும் ஒரு சாதாரணமாலாம் எல்லாத்தையும் சொல்கிறது கிடையாது. நிறைய பேர்கிட்ட பேசுகிறாரு, விசாரிக்கிறார். இதனோட அடிப்படை தான் ஒன்று எழுதிக்கிட்டு இருக்காரு. இப்போ டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு வீடியோ பதிவுகளாக வெளியிட்டுக்கிட்டு இருக்காரு. அவ்வளோ ஒரு ஆத்தென்டிகேஷனாக பர்சனாக இவரை நம்ம எடுத்துக்கலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சினிமா, அரசியல்னு எதை எடுத்தாலும் சரிங்க, மனுஷன் பூந்து விளையாடுவார். அவர்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்க போகிறோம். அவரும் நிறைய விஷயங்களும் பதிலாக கொடுக்க போகிறாரு. நிகழ்ச்சிகளை போகலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கார்த்திக். நல்லா இருக்கீங்க. இப்போது தமிழகத்தை உலுக்கி போட்டிருக்க ஒரு வழக்குன்னு இது சொல்லலாம். ஏன்னா டிஜிட்டல் பேஸ் பண்ணி சொல்கிறேன். மாரிதாஸ் அவர்கள் கைதானது ஏற்கனவே பாஜகவுக்கும் திமுகவுக்கும் 7ஆம் பொருத்தம். இந்த நேரத்தில் இவர் வரை கைது பண்ணப்பட்டிருக்காரு. எதுக்கு சார் முதல்ல கைது நடந்துச்சு? இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிஜேபியில் இது கருத்து சுதந்திரத்துக்கு ஆபத்து, கருத்து சுதந்திரத்தின் குரல் விலை நெரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டுலாம் பார்க்குறாங்க. நான் தொடர்ந்து கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவாக நிற்பவன்றதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். கருத்து சுதந்திரன்றது ஒரு சொசைட்டியில், டெமோக்ராட்டிக் சொசைட்டியில் இருக்கணும் அப்படின்றதுல எனக்கு இருவேறு கருத்துக்கள் கிடையாது. பட் உங்களோட கருத்துக்களுக்கு பின்னாடி என்ன நோக்கம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? நீங்கள் வெறுமனே சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்ட்டு பிஜேபி தொடர்ந்து இந்த 7-8 மாதமாக ஸ்டாலின் அரசு மீது இந்த குற்றச்சாட்டுகளை சுமத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் இது எப்படி திமுக கவர்மெண்ட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு எப்படி சொல்கிறீங்களோ நம்ம கேட்க முடியாது. டெமோக்ரஸியில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை. ஒரு சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் மனைவி மற்றும் 11 இராணுவ அதிகாரிகளோடு இறந்துருக்கிறார் தமிழ்நாட்டில். ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுத்த உடனே இது என்னாச்சு அப்படின்ற எண்ணம் தான் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தோணும். அண்ட் நம்ம ஸ்டேட்டை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இங்கே 98 கோவை குண்டு வெடிப்பை தவிர்த்து விட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தீவிரவாத சம்பவங்கள் நடந்ததாக உங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. நீங்கள் குஜராத்து, உத்தரப்பிரதேசம், பஞ்சாபு இது போன்ற மாநிலங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கெங்கெல்லாம் இராணுவ தளங்கள் இருக்கோ அங்கெல்லாம் தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு. நீங்கள் பத்தான்கோட்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்திய இராணுவ சீருடை அணிஞ்சிக்கிட்டு உள்ளே போய் சுட்டாங்க உங்களுக்கு. அதே மாதிரி அக்ஷர்தாம் டெம்பிள் கோவிலில் மக்கள் கூடுற இடத்துலலாம் சுட்டிருக்காங்க. அது மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை நீங்கள் தமிழ்நாட்டில் காட்டுங்க, ஒன்று கூட இல்லை இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம க்ரைமே எல்லா ஊர்லேயும் இருக்கும். கொலை பண்ணுறது, சொத்து தகராறில் கொலை பண்ணுறது, டாஸ்மாகில் குடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கொலை நடக்கிறது, இல்லை பிளான் பண்ணி கூலிப்படை வச்சு கொலை பண்ணுறது, இதெல்லாம் எல்லா மாநிலங்களில் இருக்கிறது போல் நம்ம ஊரில் இருக்குது. அதுக்காக இது தீவிரவாதிகளோட மாநிலம் என்று சுட்டி காட்டுறது எவ்வளோ பெரிய ஒரு உள்நோக்கம் கொண்ட ஒரு குற்றச்சாட்டுன்றதை பார்க்கணும். அதுவும் அந்த குற்றச்சாட்டை நீங்கள் என்றைக்கு சுமத்துறீங்க? பிபின் ராவத்தோட ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகிற அந்த நாளில் நீங்கள் தமிழகம் காஷ்மீராக மாறுகிறதா? எதை வேண்டுமானாலும், எந்த தீவிரவாத குழுக்களுக்கு வேண்டுமானாலும் தமிழகத்தில் இடம் இருக்குது, இப்போ இருக்குது. எந்த தீவிரவாத குழு வேணாலும் தமிழ்நாட்டில் ஃப்ரீயாக நடமாடலாம். அப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் எந்த சதி செயல் வேண்டுமானாலும் நடைபெறலான்ட்டு பிபின் ராவத் இறந்த அன்னைக்கு நீங்கள் ட்வீட் போட்டிங்கன்னா இதோட நோக்கம் என்ன சார்? எப்படி புரிஞ்சுக்கிறது சொல்லுங்கள். இல்லை இப்போ நான் இப்படி ஒரு ட்வீட் போட்டிருக்கேன், இந்த மாதிரி ஹெலிகாப்டர் விபத்தாயிடுச்சு,
இதை விசாரிக்கணும், இதில் ஏதோ சந்தேகம் இருக்குது அப்படின்னு நான் போட்டேன்னா கூட நீங்கள் யோசிப்பீங்க. ஏன்னா என்னோட கடந்த காலத்தோட பேக்ரவுண்டு ட்ராக் ரெக்கார்டை நீங்கள் பார்க்குறீங்க. இவ்வளோ நாள் இந்த ஆள் வந்து தமிழ்நாட்டில் தீவிரவாதம் கௌரவாதன்ட்டு இந்த மாதிரி பேசுனதில்லை. திமுக வந்து தீவிரவாதிகளுக்கு ஆதரவு தெரிவிக்குது அப்படின்ட்டுலாம் வந்து சவுக் சங்கர் பேசுனதில்லை அப்படின்றத நீங்கள் பார்த்தோன்னே புரிஞ்சுக்குவீங்க. தொடர்ந்து வந்து இதே போல் அதுவும் வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் நீங்கள் எவ்வளோ அபத்தன்றது உங்களுக்கு புரியும். தாவூத் இப்ராஹிமுக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் தொடர்பு இருக்குன்ட்டு ஒரு நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா இதெல்லாம் எப்படி லாஜிக்கலாக ஏற்றுக்க முடியும்? ஏன்னா இப்போ ஸ்டாலின் மீது நானும் விமர்சனம் சொல்கிறேன், அதிமுக மீது நானும் விமர்சனம் சொல்கிறேன், என்ன குற்றச்சாட்டுகளை வைக்கணும்னு இருக்குல்ல. நான் இப்போ எடப்பாடி மீது என்னை குற்றச்சாட்டு சுமத்த சொன்னீங்கன்னா அவர் வந்து ஒரு ஊழல் புரியும் நபர், வந்து ஊழல் சம்மதிக்க கான்ட்ராக்ட் கொடுத்தவர் நான் சொல்லுவேன். எடப்பாடிக்கு வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகளோட தொடர்பு இருக்குன்றது அபாண்டமான குற்றச்சாட்டாக இல்லையா? இது போலெல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து மாரிதாஸ் அவர்கள் வந்து ஒரு திமுக மீது சுமத்தி கொண்டிருக்கார். ஸோ அப்படிப்பட்ட நபர் பிபின் ராவத் இறந்த அன்று இன்னொரு காஷ்மீராக தமிழகம் மாறுகிறதா? காஷ்மீரில் என்ன நடக்குது? டெய்லி என்கவுண்டர் நடக்குது. ஆர்மி அண்டு டெரரிஸ்ட்டுக்கு டெய்லி ஒரு நாள் தவறாமல் என்கவுண்டர் நடக்குது. நீங்கள் அது கூட தமிழ்நாட்டை ஒப்பிட்டிங்கன்னா உங்களோட நோக்கம் என்ன? இது கருத்து சுதந்திரம் நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? ஏன்னா இதோட பாரதூர விளைவுகள் என்னன்றது ஒரு அரசுன்றது வந்து பார்க்கணும். வெறுமனே ஒன்றும் ரோட்டில் போகிறவன் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் தீவிரவாதி அப்படின்னு சொன்னோன்னா அரசு இதை வந்து பெருசாக எடுத்துக்காது. 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க. இன்னொன்று, இந்த பிஜேபியோட குரலாக மாரிதாஸ் அவர்கள் தொடர்ந்து 2018 முதல் ஒலித்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறத எல்லாரும் கேரி ஃபார்வர்டு பண்ணுறாங்க, பிஜேபி லீடர்ஸ். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பேசுனீங்கன்னா நீங்கள் எங்கே ஃபுல் ஸ்டாப் வைப்பீங்கன்றதுக்கு ஒரு அரசுன்றது வந்து எல்லாத்தையும் நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாதுங்க. இதோட விளைவுகள் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டேஜில் இது உண்மைனாக்கிடுவாங்க. நீங்கள் மறந்துடாதீங்க. ஏன்னா ஏற்கனவே முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 2-3 நேர்காணல்களில் சொல்லியிருக்காரு, தீவிரவாதிகள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் தமிழ்நாட்டில் அதிகரித்து கொண்டு வருகிறார்கள். முந்த நாள் அந்த பிபின் ராவத் இன்சிடென்ட் கூட பொன் ராதாகிருஷ்ணன் இதை சொல்கிறார். அப்புறம் வந்து மாவோயிஸ்ட் நடமாட்டம் அந்த பக்கத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது வந்து என்ன ஆகுனா தினம் இது மாதிரி பேச ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய அளவுக்கு அரசியல் புரிதல் இல்லாதவங்க இது உண்மையாக இருக்க மட்டும் நம்ப ஆரம்பிச்சிடும். இது அடுத்த கட்டமாக எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா கவர்னரை கூப்பிட்டு இது மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, உள்நாட்டு பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ணால் என்ன பண்ணுவீங்கன்றேன். எப்படி ஒரு கவர்மெண்ட் இதை வேடிக்கை பார்த்துட்டு போக முடியும்? இன்றைக்கி மாரிதாஸ் பேசுகிறேன், நாளைக்கு எல்லாரும் பேசுகிறான்னா என்ன ஆகும்? அதாவது இவர் கைதானது மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணம். முன்னுதாரணம்னு சொல்கிறேன். முன்னுதாரணம் நீங்கள் பேசலாங்க. உங்கள் கையில் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்றதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பேசலான்ட்டு நீங்கள் எடுத்துக்க முடியாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வேடிக்கை கொடுத்துருந்தாங்க, நம்ம நாட்டில் கருத்து சுதந்திரம் இருக்குது, ஆனால் வரையறுக்கப்பட்டதுன்னு சொல்லுங்கள். ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர்டிகல் 19(1)A இருக்குது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இப்போ ஒரு சிம்பிளாக இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க. நீங்கள் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர், சரியா? நான் ஒரு பொது மேடையில் உட்காந்துட்டு இந்த தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவங்களோட புத்தி எப்படி தான் சொன்னால் இதை ஏற்றுக்க முடியுமா இன்றைக்கி சிவிலைஸ்ட் சொசைட்டியில்? கண்டிப்பாக இல்லை. இன்றைக்கி தனிப்பட்ட முறையில் கிராமங்களில் பல பேர் இந்த மாதிரி பேசுவாங்க, அவன் புத்தியை காமிச்ச மாதிரிலாம் பேசுவாங்க. பொது மேடைகளில் நீங்கள் பேசலாமா? ஏன்னா நம்ம ஒரு வளர்ந்த நாகரிக சொசைட்டின்றதுனால இதெல்லாம் தவறு, இதெல்லாம் பொது வெளியில் பேசக்கூடாது, ஜென்ரலைஸ் பண்ணி இது மாதிரி பேசுறது, ஓகேவா? அதை ஒட்டி தான் இதையும் நான் பார்க்குறேன். இதுதான் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் பேசலான்றதுக்கு நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் பொது வெளியில் பேசிட முடியுமா? ஆனால் இங்கே இன்னொரு குழப்பமும் எழுது, நாட்டுக்கே தேசபக்தியை ஊட்டி வளர்க்குற கட்சியாக பார்க்கப்பட்டு இருக்கிறது பாஜக தான். அப்படி இருக்கிறப்ப அந்த கட்சிக்கு ஆதரவாக தான் மாரிதாஸ் அவர்கள் வீடியோ பெரும்பாலும் போகிறார். நீங்களும் பார்த்துருப்பீங்க. திமுக எதிரான நிலைப்பாட்டில் இருக்கும். எப்படி தேசபக்தியை ஊட்டி வளர்க்குற அந்த தொண்டர்களே இவர் பூஸ்ட் பண்ணியிருப்பாங்க இது போல பேசுன்னு சொல்லிட்டு பிபின் ராவத் அவர்களோட மரணத்தை கொச்சப்படுத்துகிற மாதிரி இவரோட போட்ட ட்வீட் அமைஞ்சிருக்கதா சொல்கிறீங்க. இந்த முரண்பாடாக இல்லையா உங்களுக்கு? இல்லை, எனக்கு இது முரண்பாடாக தெரியல. என்ன காரணம்னா எந்த மாநிலத்தில் இந்த விபத்து நடந்ததுன்றதை வச்சு தான் இவர்களோட நிலைப்பாட்டை பார்க்கணும். இந்த விபத்து தமிழகத்தை தவிர வேற எங்கன்னா நடந்திருந்தா இது போல ட்வீட்லாம் இன்னும் வேற எங்கேயாவதுன்றதை விட பிஜேபி ஆளும் மாநிலங்களிலே சொல்லுங்களேன். இந்த விபத்து கர்நாடகாவில் நடந்துருந்துச்சுன்னா இப்படி பேசுவாங்களா? 100% நான் எழுதி தரேன், பேச மாட்டாங்க. இன்னைக்கு இது வந்து தீவிரவாத சதிச்செயலான்ட்டு இவர்கள் பேசுவதோட நோக்கமே திமுக எங்கள் ஆட்சியில் இருக்கிறதுனால தான். அதிமுக ஆட்சியில் இருந்தால் பேசுவாங்களா? இப்போ வந்து இன்றைக்கி வந்து இந்த மழை வெள்ளம் பாதித்தது, இந்த சென்னையில் அந்த வெள்ளம் பாதித்த போது திமுக அரசு எதுவும் செய்யலைன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்கல்ல. இவர்கள் இதோடு சேர்த்து 10 வருஷமாக ஆட்சியில் இருந்த அதிமுக ஸ்மார்ட் சிட்டின்னு போட்டு ஆயிரக்கணக்கான கோடிகளை அடித்தாங்களே, அதை சேர்த்து கேட்கணுமா கேட்க வேணாமா? கண்டிப்பாக கேட்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க நீங்கள் கவனிச்சிங்களா? திமுக அரசு வந்து 6 மாதம் ஆச்சு ரோட்டில் தண்ணி நிற்குதுன்னு போட்டெல்லாம் விட்டாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது தானே சொன்னாங்க. நீங்கள் ஒரு நியாயமான விமர்சனம் சேர்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். நான் பிஜேபின்றதுனால அவங்க எது சொன்னாலும் நிராகரிக்கணுன்ற மாதிரி நான் வாதிட மாட்டேன். நான் இவங்க ரெண்டையும் சேர்த்து சொல்லியிருந்தாங்கன்னா அது ஃபேராக இருக்குமா இல்லையா? ஆனால் என்ன சொல்கிறாங்க, 6 மாதம் தான் ஆகுது. ஃபஸ்ட்டு 2 மாதம் செகண்ட் வேவ் கொரோனாவில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் வந்து 10 நாளில் ரோடு எல்லாத்தையும் மாற்றிட முடியுமாங்க தண்ணி நிற்காத மாதிரி? இன்னொன்று 100 வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு மழை பெஞ்சிருக்குன்றாங்க. ஆனால் இவங்க யாரை குறை சொல்கிறாங்க? திமுக. அதே போல் தான் இதையும் பார்க்கணுன்ற.
நீங்கள் ஊருக்கெல்லாம் தேசபக்தி ஊட்டுறீங்க. உங்களோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் மக்களவையில் வந்து பாராளுமன்றத்தில் சொல்லிட்டாரு, இதில் வந்து சதிச்செயலாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டாங்க. இராணுவ அதிகாரிகள் தமிழக முதல்வருக்கு நீங்கள் செய்த உதவியை மறக்கவே முடியாது அப்படின்றாங்க. அந்த உள்ளூர் மக்களுக்கு போய் நேராக போய் இராணுவ அதிகாரிகள் உணவுலாம் கொடுக்குறாங்க. 12:20 என்னமோ விபத்துங்க, 12:40 போலீஸ் போயிட்டாங்க. அங்கே தெரியுமா, ஆர்மி ஆஃபீஸர்ஸ் வரல. அங்கே வந்து இப்போ ஒருத்தர் தான் உயிரோடு இருக்கார். அந்த விபத்து நடந்த உடனே 3 பேர் உயிரோடு இருந்தாங்க. அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்கள் கம்பளி எடுத்துகிட்டு போய் காப்பாற்றலான்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் பண்ணுறாங்க. இந்த மாநிலத்தில் இது தீவிரவாத சதிச்செயல்னு சொன்னது எப்படி கார்த்திக் ஏற்றுக்க முடியும்? இது விஷமத்தனமானது, உள்நோக்கம் கொண்டதுன்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரியுது. எவ்வளோ விஷமத்தனமானதுன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்து தானே இதை பார்க்கணும். நான் இப்போ தொடக்கத்திலே குறிப்பிட்டேன், நீங்கள் ஸ்டாலின் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுங்கள், அந்த கரப்ட்டு, ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, குடும்பம் என்ன சொன்னாலும் கேட்டுக்க, இதெல்லாம் ஓகே. பட் தாவூத் இப்ராஹிமோட தொடர்புன்றதுனா எவ்வளோ அபாண்டம். அதை ஒட்டி தான் இதை நான் பார்க்குறேன். இன்னொன்று, இவர்களோட இந்த விமர்சனம் உள்நோக்கம் கொண்டது அப்படின்றதுக்கு மாரிதாஸ் அரெஸ்ட் பண்ண பிறகு ஒட்டுமொத்த பிஜேபி கட்சி அவர் பின்னாடி நிற்கிறதுலேருந்து தெரியுதா உங்களுக்கு? ஆமாம். உங்களுக்கு ஏன் அவங்ககிட்ட நிற்கிறாங்க? அப்போது இது போல் நீங்கள் கேட்டீங்க, அது எப்படிங்க இவ்வளோ தேசபக்தி பேசிட்டு அவங்களே இப்படி பேசுறதுக்கு சொல்லி கொடுப்பாங்க? இப்போ இது வந்து தவறுன்ட்டு நம்ம இவ்வளோ நேரம் விவாதித்தோம். ஏன் ஒட்டுமொத்த கட்சி அவர்கள் பின்னாடி நிற்குது, மாரிதாஸ் பின்னாடி நிற்குது? அவர் இப்போ சப்போர்ட் பண்ணுறதுக்கான தேவை என்னன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி இது கடந்து போயிருக்கலாமா இல்லையா? கண்டிப்பாக. அவங்க கட்சி சேர்ந்த கல்யாணராமன் பின்னாடி நிற்கிறாங்களா? குண்டாஸ் போட்டாங்க, நிற்கிறாங்களா? மாரிதாஸ் பின்னாடி என்டையர் பார்ட்டி நிற்குதா இல்லையா? இப்போ தெரியுதா? இது திமுக எதிரான சதி. அதனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு மாரிதாஸை கைது செய்தது 100க்கு 100 சரியான விஷயமாக நான் பார்க்கிறேன். ரெண்டாவது, இப்போ ஒரு வழக்கில் கைது பண்ணியிருக்காங்களா, இமெயிலில் ஃபோர்ஜரி பண்ண அந்த வழக்குன்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்களும் பெரிய ஊடகத்தில் எல்லாம் பணியாற்றியவங்க. இந்த மாதிரி கார்த்திகை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேலை பார்த்த அந்த ஊடகத்தோட தலைமை நிர்வாகி வந்து ஒரு இமெயில் அனுப்பியிருக்காருன்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டேன்னா இது உங்களை எப்படி பாதிக்கும், உங்கள் கெரியர் எப்படி பாதிக்கும்? அது ஒரு அச்சுறுத்தலான சூழலாக இல்லையா? மன உளைச்சலை ஏற்படுத்தும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்குது கார்த்திக். நீங்கள் வெறுமனே இப்படி பேச முடியாது. அதுவும் ஒரு சிஇஓ லெவலில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு வந்து எப்படியும் 2-2.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்திருப்பார். ஃபேமிலி இருக்கும். நீங்கள் சிஇஓவாக இருந்துட்டு நீங்கள் வெளில போய் ரிப்போர்ட் வேலை போக முடியுமா? இது எவ்வளோ இம்ப்ளிகேஷன்ஸ். ஆனால் கூசாமல் பச்சை பொய்யை வந்து ஒரு வீடியோவை போட்டு பேசினா அப்படியே இல்லையா? எனக்கு வந்திருக்கு ஆதாரம்ன்ட்டு பேசினாரா இல்லையா? பிடிச்சி உள்ளே போடுறதுல என்ன தப்புன்னு கேட்குறேன். ஓகே, தெளிவாக புரியுது. என்னதான் அவங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன் வச்சாலும் அவங்க தரப்பு ஆதரவாளர்கள் இருப்பாங்களே, அவங்க என்ன சொல்லுவாங்க, மாரிதாஸ் எப்போவுமே நடுநிலையோடு பேசுகிறவர், தமிழகத்தில் நடுநிலை செய்தியாளர்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவு, அந்த இடத்த இவர் தான் ஃபில் பண்ணுறதா சொல்கிறாங்க. சரிப்பா, என்ன நடுநிலை அப்படின்னு கேட்டால், எது சரியான பக்கமோ அந்த பக்கம் நிற்கிறதா நடுநிலை. பாஜக வலதுசாரி சரியாக இருக்காங்க, நான் அதனால் அந்த பக்கம் நிற்கிறேன் அப்படின்னு ஒரு ஆதரவு நிலைப்பாடை தெரிவிப்பாங்க. நடுநிலைனா இதுதானா? இதுக்கு வேறு எதனா வரைவிலக்கணம் இருக்கா? நடுநிலைன்றதுக்கான வரைவிலக்கணம்லாம் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலைங்க. நானும் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா நியாயத்தின் பக்கம் நிற்பது தான் நடுநிலையாக நான் பார்க்கிறேன். அந்த நியாயம்ன்றது நீங்கள் வலதுசாரிகளோட கோணத்திலிருந்து பார்த்தீங்கன்னா திமுக மீது எந்த அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சுமத்தினாலும் அது நடுநிலைன்னு அவங்க பார்ப்பாங்க. நான் இந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது எது நியாயமோ உண்மையை சார்ந்து பேச வேண்டும் அப்படின்றது தான் என்னோடய ஆங்கிள். இதில் நடுநிலைன்ட்டுலாம் எதுவும் இருக்கிறதா அதுக்கு டெஃபைனே பண்ண முடியாதுன்ட்டு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து என்னென்னா வந்து தொடர்ந்து வந்து இப்போ உதாரணத்துக்கு அவர்களோட நடுநிலை எதுன்றதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நேற்று வந்து பிரதமர் அவர்கள் போய் வந்து இந்த காசியில் வந்து இந்த புதுப்பிக்கப்பட்ட காசி விஸ்வநாதர் கோவிலை வந்து திறந்து வைத்தார். இவர்கள் வந்து என்ன நடுநிலை என்று என்ன எதிர்பார்க்கிறார்கள் ஊடகங்களிடம் வந்து அப்படின்னு சொன்னேன்னா, பிரதமருக்கு வந்து நேற்று காலையிலேருந்து நைட்டு இரவு வரைக்கும் அந்த கோயிலை சுற்றி தான் நிகழ்ச்சி. இவங்கள போய் பார்க்குறது, அந்த கோயில் கட்டினவங்க கூட உட்காந்து சாப்பிட்றது, பெருகிறது, துடைக்கிறதுன்னு ஏகப்பட்ட நிகழ்ச்சிகளை வச்சுருந்தார். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இதை 24 hours லைவ் போட்டிருந்தாங்கன்னா அது நடுநிலை ஊடகம் என்று இவர்கள் பார்ப்பார்கள். நான் எது நடுநிலை அப்படின்ட்டு பார்க்குறேன்னா, பிரதமரோட இந்த நிகழ்ச்சியை டிவியில் காட்டவே கூடாதுன்றது தான் என்னோட நடுநிலையை பார்க்குறேன். இந்தியான்றது கிறித்துவர்கள், இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள், சமண மதத்தை சேர்ந்தவர்கள், பார்சிகள், இது எந்த மதத்திலும் சேராமல் நாட்டார் தெய்வங்களை வழிபடக்கூடிய பழங்குடி மக்கள், இதுபோல் பல்வேறு மக்களை கொண்ட ஒரு சமூகம் தான் இந்தியா என்ற நாடு. அந்த நாட்டில் வந்து ஒரு பெரும்பான்மை சமூகத்தோட அடையாளமான இந்து கோவிலில் போய் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு நாட்டின் பிரதமர் போகிறத வந்து காட்டக்கூடாதுன்றது தான் என்னோட நடுநிலை. ஸோ இந்த நடுநிலைன்றது வேறுபடும். அவங்களுக்கு என்னென்னா இதே காமிச்சிட்டு இருக்கணும். முஸ்லீம்கள் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்டு இந்து மதத்தை அவமதிக்கிறார்கள்ன்றத செய்தியாக போடணும். இப்போ வட இந்தியாவில் ஊடகங்களில் நடக்குது இல்லை. முந்தா நாள் பார்த்தீங்கன்னா நியூஸ் 18 வந்து பிரைம் டைம் டிபேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அகண்ட பாரத கனவு சாத்தியமா
அப்படின்ட்டு ப்ரைம் டைமில் நைட்டு 8 மணிக்கு வந்து நியூஸ் 18ல் வந்து டிபேட்டு வைக்கிறாங்க. இதைத்தான் அவங்க நடுநிலையாக பார்ப்பாங்க. இருக்கிற இடத்தையே சைனாக்காரன் பிடுங்கிட்டு இருக்கிறான், நீ எங்கே அகண்ட பாரதம் அமைக்க போகிற? அந்த கேள்வி எழுதா இல்லையா? அப்போ இதை நீ வந்து டிபேட்டாக போகிறேன்னா எவ்வளோ நேரம் வேஸ்ட் யோசிச்சு பாருங்கள். இதை வந்து ஒரு கிரிமினல் குற்றமாக பார்க்குறேன் இந்த ஊடகங்கள் செய்கிறத. என்ன காரணம்னா இன்றைக்கி நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். விலைவாசிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா சைடும் பிரச்சனை. ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி வந்த புள்ளி விபரம் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளோட எண்ணிக்கை இந்த லாக்டவுனுக்கு பிறகு பல மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு போடுறாங்க. நீங்கள் இதைத்தானே இந்தியாவில் இதைத்தானங்க நீங்கள் வாதிக்கணும். ஒரு பிரதமர் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கோயிலுக்கு போய் பட்டையை போட்டுட்டு கங்கையில் குளிக்கிறது, தண்ணி எடுத்து ஊற்றுறது, பூசாரிங்களோட பேசுறது, இது அவசியமா? ஊடகங்களோட பணி என்ன? இதுக்கு தான் வந்து ஆஸ்தா மாதிரி ரிலீஜியஸ் சேனல்ஸ் இருக்கா இல்லையா? காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சாமியார் கதை போடுறது. இதே மாதிரி கிறிஸ்துவத்தில் வந்து ப்ரேயர் சேனல்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. அது மாதிரி சேனலை நடத்தி நீங்கள் போடுங்க. நியூஸ் சேனல்னு போட்டுக்கிட்டு இதை கவர் பண்ணுறது எப்படி ஏற்றுக்க முடியும்? அவங்கள பொறுத்த வரைக்கும் இதான் நடுநிலை. நானும் இதெல்லாம் நடுநிலையை ஏற்றுக்க மாட்டேன். ஓகே, நம்ம இந்தியாவிலேயே இருக்கிற செய்தி சேனல்களில் இதுதான் நடுநிலை அப்படின்னு நீங்கள் எதனா ஒரு சேனலுக்கு சர்டிஃபை பண்ண முடியுமா? இல்லை, அது எந்த நேரத்துலையும் யாரு கூடயும் நம்ம சர்டிஃபைட் பண்ண முடியாது. ஒரு இஷ்யூ எடுத்துக்கிட்டு அந்த இஷ்யூவுக்கு எப்படி கவரேஜ் பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு தான் நம்ம சரி கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி கீழே வரலாம். நம்ம தமிழகத்தில் எடுத்துக்கலாம். தமிழகத்தில் எடுத்துக்கிட்டோன்னா செய்தி சேனல்களை பொறுத்த வரைக்கும் எந்த செய்தி சேனல்களையும் நான் சர்டிஃபிகேட் கொடுக்குற நிலைமையில் அவங்க இருக்கிறதா நான் பார்க்கல. ஏன் சார் அப்படி 19 இல்லை 19 என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து ஊடகவியல்னால் என்னன்றது எனக்கு ஒரு அளவுகோல் வச்சுருக்கேன். ஆளும் கட்சியில் இருக்கும் குற்றங்களை குறைகளை நீங்கள் பட்டியலிடுவது தான் ஒரு ஊடகத்தின் பிரதான கடமையாக நான் பார்க்கிறேன். நல்லது பண்ணால் பாராட்டுங்க, எனக்கு அதில் ஒன்றும் இஷ்யூஸே இல்லை. இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டே ஏகப்பட்ட நல்லது பண்ணியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுங்க, அதற்காக நிகழ்ச்சி வைங்க, விவாதம் வைங்க. நான் அதை வந்து தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அதையும் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டியது நமது ஒரு ஊடகங்களின் கடமை. நீங்கள் அதை அந்த நிறைகளை மட்டுமே காமிச்சிட்டு ஆளுங்கட்சி செய்யக்கூடிய எந்த தவறுகளையுமே வந்து கண்டும் காணாமல் திரும்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதை எப்படி ஒரு சரியான ஊடகம்ன்ட்டு நான் எந்த ஊடகத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறது? அதாவது இப்போ அது இப்போ நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு 1 மாதம் 2 மாதத்தில் எந்த எலெக்டட் கவர்மெண்ட்டையும் நீங்கள் குற்றச்சாட்டு சொல்கிறது ஒரு நியாயமாக இருக்காது. ஏன்னா இப்போ தான் வந்திருக்காங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். 8 மாதம் 8 மாதம் ஆயிடுச்சுங்க. 8 மாதத்துக்கு பிறகும் வந்து நீங்கள் ஏன் திமுக அரசாங்கத்தை எல்லா ஊடகமும் மயிலிறகால் வருடி கொடுத்து கொண்டு இருக்குது? எல்லா ஊடகத்தையும் சொல்கிறேன் நான். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி பிரிண்ட் மீடியாவில் ஜூனியருடன் மட்டும்தான் கவர்மெண்ட்டில் நடக்கிற பல்வேறு விஷயங்களை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுது. தினமலரை நான் அதை சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க ஆலெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அது வந்து அவங்க தினமலர் வந்து பிரிண்ட் வெர்ஷன் ஆஃப் மாரிதாஸ். அதனால அவங்களோட ஜேர்னலிசத்தில் அதில் 50% உண்மை இருக்கலாம், மிகைப்படுத்தி எழுதுவாங்க. மற்றபடி இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நீங்கள் அபாண்டமாக மாரிதாஸ் மாதிரி குற்றம் சாட்டுங்கன்னு நான் எந்த ஊடகத்தையும் சொல்ல. இன்றைக்கி என்ன 8 மாதமாக இந்த கவர்மெண்ட் தப்பே நடக்கலையா? நீங்கள் கேள்வி எழுப்பணுமா வேணாமா? 14 அதிமுக அமைச்சர்கள் மேலே ஆளுநர் மாளிகைக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே, 3 அமைச்சர்கள் மேலே தானே வழக்கு போட்டிருக்கீங்க. மீதி எங்கன்னு கேள்வி எழுப்பணுமா வேணாமா? நீங்கள் தான் நாங்கள் ஊழலை ஒழிப்போம்னு சொன்னீங்களே, உங்கள் கவர்மெண்ட்டில் இவ்வளோ ஊழல் இருக்கே, இது என்னாச்சு அப்படின்றத விவாதிக்கணுமா வேணாமா? தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடந்த 3 மாதங்களாக அந்த ஊழல் எதிர்ப்பு தன்னார்வ இயக்கமான அறப்போர் இயக்கம் தான் தொடர்ந்து ஒவ்வொரு டெண்டர்லையும் இது அதிகம் விலைன்னு சொல்ல ரிவைஸ் ஆகிட்டுருக்கு. பருப்பு டெண்டர் 2வது முறை ரிவைஸ் ஆகிருக்கு. அண்டு சென்னை மாநகராட்சி வந்து வெளியிட்ட இன்னொரு டெண்டரில் வந்து முறைகேடுகள்னு வந்திருக்கு. அப்புறம் இன்று செய்தித்தாளில் ஒரு செய்தியை பார்த்திங்கன்னா, சேலம் புதுக்கோட்டைன்னு நினைக்கிறேன், சேலம் புதுக்கோட்டை மற்றும் இன்னொரு பகுதி, இந்த 2 பகுதியிலையும் மாநில அரசும் இந்த நகா என்று சொல்லப்படக்கூடிய நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருவரும் இணைந்து செயல்படுத்திய ஒரு சாலை விரிவாக்கமோ ஏதோ ஒரு ஸ்கீமில் பெரிய அளவு ஊழல்னு அந்த நகாயோட ஆஃபீஸர் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் எடப்பாடிக்கு பங்கு இருக்காதா? இதெல்லாம் ஊடகங்கள் விவாதிக்கணுமா இல்லையா? இந்த 8 மாதத்தில் நீங்கள் ஒரே ஒரு டிபேட்டை ஏதாவது ஒரு சேனல் எடுத்துங்க, காட்டுங்க. இவங்க வந்து திமுக அரசை விமர்சனம் பண்ணி இந்த மாதிரி ஸ்டோரி பண்ணியிருக்காங்க, இல்லை அவங்க டிபேட் வச்சுருக்காங்க, ஏதாவது ஒரு இதை காட்டுங்க. ஆனால் சார், திமுகவினர் சொல்கிற பொதுவான விஷயம், நாங்கள் எந்த ஒரு விமர்சனமாக இருந்தாலும் ஏற்றுப்போம். ஊடகத்தோட அழகே ஆளும் கட்சியை விமர்சிக்கிறது தான். நாங்கள் அதை எப்போவுமே தார்மீகமாக ஏற்றுப்போம், மற்ற கட்சிகளை மாதிரி இருக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. அவங்க பேச்சளவில் மட்டும்தான் அதை சொல்கிறாங்களா, இல்லை செயல்முறைப்படுத்துகிறாங்களா? அதில் என்ன சந்தேகம்? நீங்களே தான் விடையே சொல்லிட்டீங்க. பேச்சளவில் மட்டும்தான்ட்டு இதை புரிஞ்சுக்க முடியும், வேறு எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இந்த கவர்மெண்ட்டில் டிஐபிஆர்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்கள் சேனலில் ரொம்ப இதாக வந்துச்சுன்னா பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அவங்க சொல்கிறது மாதிரி செயல்படுத்துனாங்களே போதும். என்ன சொல்லுவாங்கன்னா, கூப்பிட்ட உடனே இல்லைங்க அது ஒரு சிஎம் ஆஃபீஸில் வருத்தப்படுறாங்கன்னு சொன்னோன்னா உருவிடுறது அந்த நியூஸை. இது வந்து வெளிப்படையாக வெளியில் வந்து அவர்கள் வந்து இல்லை நாங்கள் குற்றச்சாட்டுகளை விமர்சனங்களை வரவேற்கணும்னா, இன்னொன்று அதை எப்படி வெளிப்படையாக அவங்க திமுக ஒத்துக்கொண்டு நீங்கள் நினைக்கிறீங்க? எங்களுக்கு எதிராக நியூஸ் போட்டாங்கன்னா அரசு கேபிள் எதுவும் பிடுங்கி விட்டுருவோன்றதை எப்படி வெளிப்படையாக அறிவிப்பாங்க?
இதெல்லாம் பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் நடக்கும். அதுக்கு பயந்துக்கிட்டு தானே இந்த சேனல்ஸ் வந்து அமைதியை காக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட சொல்ல போனீங்கன்னா எல்லாமே வந்து சன் நியூஸ் மாதிரி ஆயிடுச்சு. எல்லா சேனல்ஸ் திமுக அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அவங்க அரசோட சாதனைகளை வானலாக புகழ்ந்து பேசுறது, இந்த மாதிரி வேலைகளை தான் பெரும்பாலான சேனல் செஞ்சிட்ருக்கு அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், இப்போது மாரிதாஸ் அவர்கள் கைதை எடுத்துக்கங்க. ஸோ சமூக வலைதளங்கள் முழுக்கவே பாஜக ஆதரவு கருத்துக்களை மட்டும் நம்ம பார்க்க முடியறதில்ல, திமுக ஆதரவு கருத்துக்களையும் பார்க்க முடியுது, பாஜக எதிர்ப்பு கருத்துக்களையும் பார்க்க முடியுது. இங்கே மாரிதாஸ் இருக்காருன்னா இவரை பிம்பப்படுத்துகிற மாதிரி திமுகலேயே ஒரு சிலர் இருக்காங்க. உங்களுக்கே தெரியும் பாஜகவை எந்த அளவு கீழின்னு கிழிக்கிறான்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் அவங்களையெல்லாம் கைது பண்ணாமல் எதுக்காக மாரிதாஸை மட்டும் கைது பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு நியாயமான கேள்வி முளைக்குதில்ல சார்? நியாயமற்ற கேள்வின்னு சொல்கிறேன். நியாயமற்ற கேள்வின்னு சொல்கிறேன். நீங்கள் மாரிதாஸை வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து சரியாக ஆட்சி நடத்தவில்லை, திமுக ஆட்சியில் ஊழல் அதிகரித்து விட்டது, திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னதுக்காக கைது பண்ணலையே. ராணுவத்தோட தலைமை தளபதி வந்து விபத்தில் இறந்து போகிற சமயத்தில் இது காஷ்மீர் போல் இங்கே சதிச்செயல் நடந்திருக்கோன்னு சந்தேகம் எடுத்துன்னா கைது தான் பண்ணுவாங்க. நீங்கள் வெறுமனே திமுக அரசு சரியில்லை, ஆட்சி நிர்வாகம் சரியில்லைன்னு சொன்னதுக்காக கைது பண்ணி தான் நானே அதை எடுத்து பேசுகிறேன். அதாவது பாஜகவை கிழிக்கிற திமுகவில் இருக்கிறவங்க லிமிட் தெரிஞ்சு பேசுகிறாங்க, இவங்க லிமிட்டை தாண்டி போயிட்டாங்கன்னு சொல்ல வரீங்க. திமுகவில் இருக்கவங்க ரொம்ப யோக்கியமாக பேசுகிறாங்க அப்படின்ட்டுலாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். அவங்களும் வந்து இந்த மாதிரி ரொம்ப கழிசடைத்தனமான கருத்துக்களை எல்லாம் பதிவிடுபவர்கள் தான். அது மாதிரி நீங்கள் பதிவிட்டிங்கன்னா அதுக்கு உண்டான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டும். இன்றைக்கி ரூலிங் பார்ட்டி அவங்களும் பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த பலர் இதில் அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சரில் வந்து கலைஞர் ஸ்டாலின் படத்தெல்லாம் வச்சுக்கிறவங்க பெண்களை எவ்வளோ ஆபாசமாக பேசுகிறாங்க தெரியுமா? ஸ்டாலின் கவர்மெண்ட் மேலே ஒரு விமர்சனத்தை வச்சுட்டாங்கன்னா ஆன்லைன் திமுக ஆதரவாளர்கள் பெண்களை எவ்வளோ ஆபாசமாக கொச்சையாக பேசுகிறாங்க தெரியுமா? இது எல்லா சைட்லேயும் பண்ணுறாங்க. பட் இது இந்த வெறுமனே ஒருத்தரை அவதூறாக பேசுகிறதெல்லாம் தாண்டி இது விஷமத்தனமானது. பிபின் ராவத்தை பற்றி மாரிதாஸ் போட்ட ட்வீட்டு விஷமத்தனமானதுனால திமுக அரசோட இந்த நடவடிக்கை முழுக்க சரியானது. ஓகே சார், இதே மாதிரி இன்னொரு சாயல் ஒன்று நடந்திருக்கு. பாஜகவோட முக்கியமான தலைவர் சுப்பிரமணிய சுவாமி அவர் இந்த விபத்தில் சந்தேகம் இருக்கிறதா பகிரங்கமாக ட்விட்டரில் தெரிவிச்சிருந்தார். இது கருத்து சுதந்திரத்துக்கு மீறின ஒரு செயல்பாடா, இல்லைன்னா மாரிதாஸோட கம்மியாக தான் சொல்லியிருக்காருன்னு எடுத்துக்கலாம்? கம்மியாக தான் சொல்லியிருக்காருன்ட்டு நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்து சந்தேகம் இருக்கலாம் விசாரிங்கன்னு மாரிதாஸ் சொல்லியிருந்தா கூட நான் அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு ஹியூமன் பீயிங்காக இது எல்லாருக்கும் இயல்பு அந்த சந்தேகம் வரும். என்னப்பா மிலிட்ரியோட சீஃப் அவர் போகிற ஹெலிகாப்டர் சரியாக வச்சுருக்க மாட்டாங்களா? அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் மோசமாக இருக்குது, ரிஹர்சல்லாம் பார்க்க மாட்டாங்களா? அது எப்படி போய் ஒரு மிலிட்ரி சீஃப் போகிற ஒரு விமானத்தை ஹெலிகாப்டர் வந்து இப்படி பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க, இது என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கணும்னு சொல்கிறது ஒரு போனஃபைடு டவுட்டு. பட் காஷ்மீர் போல் தமிழ்நாடு மாறுகிறதுன்றது போனஃபைட் டவுட் இல்லை. அவர் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுறாரு, சந்தேகத்தை எழுப்பல. மாறுகிறதா அப்படின்ட்டு கேள்வி தான் இருக்கே ஒழிய இப்போ சுப்பிரமணிய சாமி என்ன சொல்லியிருக்காருன்னா தி ஷுட் பி ப்ரோப்டு, இதை விசாரிக்கணும்னு சொன்னால் தட் இஸ் ஃபைன். மாரிதாஸ் அப்படி சொல்லியே. இன்னொரு காஷ்மீராக தமிழகம் மாறுகிறதா? எந்த தேச விரோத செயலையும் செய்வதற்கு தமிழகத்தில் இடம் இருக்கும் என்றால் இதே போல் ஒரு சதியை செய்வதற்கும் தமிழகத்தில் இடம் இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் போடும்போது நீங்கள் ஹீ இஸ் அசர்ட்டிங் தட் பிபின் ராவத்தோட அந்த டெத்து வந்து இட் இஸ் டெரரிஸ்ட் ஆக்ட்னு சொல்கிறாரு. இது ரெண்டும் எப்படி பொருத்தி பார்க்க முடியும்? அதனால் இது ரெண்டும் தவறான குற்றச்சாட்டு. இன்னொன்று சுப்பிரமணிய சாமிக்கு இது போன்ற விஷயங்களில் இந்த மாதிரி கருத்து தெரிவிக்கிறது எப்படி சிக்கல் ஏற்படுத்தும்னு தெரியும். அவரை போல் சட்டம் அறிந்தவர்கள் யாரும் இல்லை. அதனால் சந்தேகத்தை எழுப்பா, தட் இஸ் அ போனஃபைட் டவுட். இப்போ யாரோ ஒருத்தர் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி அவ்வளோ செக்கிங் வச்சுருக்கிறீங்க, அவர் ராணுவ தளபதி, அவரோட ஹெலிகாப்டர் என்ன இதாக இல்லாமல் போயிடுமா? அதனால் இதை கரெக்டாக விசாரிக்கணும், தப்பு இப்போ ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திஸ் போனஃபைட் ஃபேர்ன்றேன். இங்கே இது தமிழ்நாட்டில் நடந்தது காரணம் காஷ்மீர், இன்னொரு காஷ்மீராக தமிழ்நாடு மாறிட்டு இருக்குன்றது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ண முடியாது. அவங்க விஷயம் தெரிஞ்சு பேசுகிறாங்க. ஆமாம், விஷயம் தெரியாமல். ஆமாம் ஆமாம், இது வந்து மோட்டிவேட்டடு. மாரிதாஸோட கருத்து மோட்டிவேட்டட். மாரிதாஸோட கருத்து பிபின் ராவத் செத்தது தமிழகத்தில் உள்ள தீவிரவாதிகளின் நடமாட்டத்தின் காரணமாக தெரிவிக்குது. இதையும் நீங்கள் இதை விசாரிக்கணும்னு சந்தேகம் எழுப்புறதையும் ரெண்டையும் ஒப்பிட முடியாது. ஓகே மாரிதாஸ் அவர்கள் கைது பண்ணப்பட்டப்ப அங்கே ஒரு 50க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கொடியோடவே சூழ்ந்து நின்று இருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. அப்போ பாரத் மாதா கி ஜெய்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. மாரிதாஸ் அவர்களை கைது பண்ணது காரணமே பார்த்தீங்கன்னா தேசத்துக்கு எதிராக பதிவு போடுறாரு, ஏன்னா தீவிரவாத செயல்பாடு இருக்காமல் தமிழகத்தை பிம்பப்படுத்துறாரு, அதனால் கைது பண்ணியிருக்கோம். ஆனால் அவர் கைது பண்ணப்பட்டப்ப இந்த முழக்கம், தேசபக்தி சார்ந்த இந்த முழக்கம், இந்த முரண்பாடு அங்கே இடிக்குதே சார். இதில் ஒன்றும் முரண்பாடு இருக்கிறதா தெரியல. இவர்கள் பாரத மாதாக்கு ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் இந்த கத்துறவங்க அத்தனை பேருமே போலி தேசபக்தர்கள்னு நான் பார்க்குறேன். இன்றைக்கி நீங்கள் நானும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கும் போது பாரத மாதாக்கு ஜெயின்னு கத்திட்டுலாம் நம்ம இந்த நிகழ்ச்சியை தொடங்கலை. இதனால் நம்ம ரெண்டு பேருக்கும் தேசபக்தி இல்லைன்ட்டு எடுத்துக்க முடியுமா? கிடையாது. ஒரு கோயிலில் வந்து ஒரு பூஜை நிகழ்ச்சிக்காக போகிறீங்க, அங்கே போய் பாரத மாதாக்கு ஜெயின்னு கத்துறீங்க.
இந்த மாரிதாஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அங்கே போய் பாரத மாதாக்கு ஜெயின் கத்துறீங்க. இப்படி கத்தி கத்தி தான் நீங்கள் உங்கள் தேசபக்தியை வெளிப்படுத்திக்கணுமா? ஒரு உண்மையான தேசபக்தன் எதை கேள்வி எழுப்ப வேண்டும் என்றால், இந்திய நாட்டின் பூகோள எல்லையில் உள்ளே புகுந்த அந்நிய நாடு உள்ளே வீடு கிராமங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள்ன்றதை தானே நீங்கள் கேள்வி எழுப்பணும். ஆனால் கிரண் ரிஜிஜுவை கேட்டால் அது அவங்களோட எல்லை பகுதி, இது அப்போவே நான் அவங்க எழுதி கொடுத்துருங்கன்றேன். அருணாச்சல் பிரதேசம் மொத்தமாக அப்படியே கட் பண்ணி எழுதி கொடுத்துருங்கன்றேன். அதை நோக்கி தான் இது போயிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். உங்களுக்கு வந்து மீண்டும் மீண்டும் உள்ளே வந்து அவங்க வந்து கிராமங்களை 2வது வில்லேஜ் கட்டிட்டாங்கன்னு ஊடகங்களில் செய்தி வருது. இன்னைக்கு சிஏஏ வந்து போட்டுட்டாங்க. சிஏஏ விட ஒரு அத்தாரிட்டேட்டிவ் அமைப்பு தேவையில்லை. அமெரிக்காவோட உளவு நிறுவனம் வந்து உள்ள வில்லேஜ் கட்டிட்டாங்கன்னு போட்டுருச்சு. ஒரு தேசபக்தன் அதை பற்றி தானே இப்போ பேசணும். நீங்கள் உங்கள் நாட்டோட எல்லைக்குள்ளே பூந்து ஒருத்த வீடு கட்டிட்டு இருக்கான், உங்கள் சோல்ஜர்ஸ் 20 பேரை வந்து அடித்து கொண்டு இருக்கான். ஒரு தேசபக்தர்கள் இந்த பாரத மாதாக்கு ஜெய் கத்துற ஒரு தேசபக்தர்கள் இதை பற்றி பேசுகிறாங்களா? உனக்கு உண்மையிலே தேசத்தின் மீது பக்தி இருந்துச்சுன்னா இதைத்தான் நீ கேள்வி கேட்கணும். இன்னொருத்தன் வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து வீடு கட்டிகிட்டு இருக்கான், எங்கள் சோல்ஜர்ஸ் 20 பேரை கட்டையில் அடித்து கொண்டு இருக்கான், நீ என்ன நடவடிக்கை எடுத்துன்றது தான் ஒரு தேசபக்தன் கேள்வி எழுப்பணும். மாரிதாஸ் போன்ற ஒரு லும்பன் எலிமெண்ட் அரெஸ்ட் ஆகும்போது அந்த வீட்டு வாசலில் போய் நின்று பாரத மாதாக்கு ஜெயின் கத்துனீங்கன்னா நீங்கள் தேசபக்தர்களா? தேசபக்தின்றது வாயில் எழுதுறது, இல்லை வந்து ஒரு பேப்பரில் ஏதாவது எழுதுறதுக்கு முன்னாடி பாரத மாதாக்கு ஜெயின் போட்டுட்டு எழுத தொடங்குறது, இதில் எல்லாம் தேசபக்தி நீங்கள் காட்டக்கூடாது. தேசத்தை உண்மையாக நேசிக்கிறீங்கன்னா ரியல் இஷ்யூஸ் எதுவோ அதை எடுத்து பேசணும். இந்த கூட்டத்தில் போய் கத்துறதுலாம் தேசபக்தி ஆகாது. இது மாதிரி உங்கள் ஊரை ஏமாத்துறதுக்கு வேணால் இதை பயன்படுத்தலாம். இதெல்லாம் பார்த்துட்டு யாரும் ஏமாறுறதுக்கு தயாராக இல்லை. ஓகே சார், இதே மாதிரி ஒரு சம்பவம் நீங்கள் சொன்னீங்களா, 20 பேர் அடித்தாங்க, நம்ம ஆட்களையே சாகடிச்சாங்க சீன படைகள்லாம். காங்கிரஸ் ஆட்சி இருந்து அந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடந்திருந்தா பாஜகவோட அணுகுமுறை என்னவாக இருந்திருக்கும்? அப்போ அவங்க தேசபக்தி என்னவாக இருந்திருக்கும்? இது ஏன் இவ்வளோ தூரம் போகணும்? அந்த 26/11 மும்பை தாக்குதல் நடந்துச்சா இல்லையா? அப்போ மோடி அவர்கள் வந்து குஜராத்தோட முதலமைச்சர். அன்றைக்கி கிட்டத்தட்ட 2-3 நாள் அந்த என்கவுண்டர் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். டிவிலெல்லாம் லைவ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே என்ன வந்து அன்றைக்கி மனசில் பதபதைப்பு இருக்கணும்னா, மேலும் சிவிலியன் உயிர் சேதம் இல்லாமல் இந்த ஆப்ரேஷன் முடியணும் அப்படின்றதான் நம்மளோட நோக்கமாக இருக்கும். ஸோ நம்ம எல்லோரும் டிவியை பார்த்துட்டு இருந்தப்போ எப்போ இது முடியும், இன்னும் உள்ளே எத்தனை பேர் இருக்காங்க, நம்ம ஆர்மி என்எஸ்ஜி கமாண்டர் உன்னிகிருஷ்ணன் நினைக்கிறேன் ஒரு பேர், அவர் வேறு இறந்துட்டார், எத்தனை பேர் இருக்காங்கன்னே தெரியல, ஆர்மிக்கே தெரியல, உள்ளது பாட்டுக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்கு, எங்கே எவன் ஒளிஞ்சிருக்கான்றதே தெரியல. நம்ம எல்லாரும் இந்த அக்கறையில் தான் இருந்தோம். மோடி வந்து அந்த இடத்துல போய் அங்கே நின்று குஜராத் சிஎம்மாக மோடி அந்த தாஜ் ஹோட்டல் பக்கத்துலேயே வந்து மன்மோகன் சிங் அக்யூஸ் பண்ணி ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு தெரியுமா? நீங்கள் எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுங்கள், காங்கிரஸ் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டையும் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள், நான் வேண்டான்னு சொல்ல. ஒரு ஆப்ரேஷன் நடந்துட்டு அங்கே போய் அவனாவது ப்ரெஸ் மீட் வைப்பானா? இப்போ கேட்டிங்கல்ல, அதுக்கு இதுதான் பதில். இவங்களோட புத்தியே இப்படி தான். எதை எடுத்தாலும் உடனே பாகிஸ்தானுக்கு சண்டைக்கு பாகிஸ்தானுக்கு சண்டைக்கெல்லாம் போக முடியுமாங்க? நான் கேட்குறேன், இன்றைய சூழலில் எவ்வளோ செலவாகும்? இன்றைக்கி இந்தியா பொருளாதாரம் ஒரு போரை சந்திக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறதா? உங்களுக்கு வந்து சீனாவோட பகை, பாகிஸ்தானோடு காலங்காலமாக பகை, நேபாளோடு பகை, பூட்டானோடு பகை, இலங்கையோடு பகை, மாலத்தீவோடு பகை. நீங்கள் போங்களேன் பாப்பா சண்டைக்கு. என்ன வந்து நீங்கள் இப்போ போனீங்கன்னா போருக்குன்ட்டு ரொம்ப நீங்கள் ஜாலியாக பேசலாம். ஒரு பார்டருக்கு வந்து நீங்கள் ட்ரூப்பை மூவ் பண்ணிங்கன்னா எத்தனை 100 கோடிகள் செலவாகும் தெரியுமா? இதெல்லாம் பண்ண முடியுமா? இதுதான் தேசபக்தியா? ஆனால் அமெரிக்கா இந்தியா பின்னாடி இருக்குது அப்படின்னா பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சில ஆதரவாளர்கள் சொல்லுவாங்க. தட் இஸ் ஃபைன் சார், நீங்கள் சொல்கிறது ஃபைன். அமெரிக்காவில் உங்களுக்கு என்னங்க கொடுக்க முடியும்? விமானத்தை கொடுக்க முடியும், ஆயுதங்களை கொடுக்க முடியும். இங்கே அமெரிக்காவோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறீங்களே. 20 வருடங்கள் ஆப்கானிஸ்தானில் இருந்துட்டு நைட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு மண்ணை கவிட்டு அமெரிக்கா ஓடி போச்சா இல்லையா? 20 வருடங்களாக அவர்களுக்கு உதவி செய்த ஆப்கானியர்களை அமெரிக்கா காப்பாற்றுச்சா? அவ்வளோ பேர் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டை பிடிச்சி தொங்கினா பார்த்தீங்களா இல்லையா? 3 பேர் செத்தும் போனாங்க ஃப்ளைட்டில். அந்த சக்கரத்தெல்லாம் பிடிச்சிட்டு தொங்கினதை பார்த்தீங்களா? எவனாவது லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நாடு ஓடுமா? அது வல்லரசா? அவங்கள காப்பாற்றிக்க முடிச்சா அமெரிக்காவில்? நான் சொல்கிறேன், அமெரிக்கா உங்கள் பின்னாடியே நிற்கிது. அமெரிக்கா வந்து அதோட படைகளையே உங்களுக்கு ஆதரவாக அனுப்புதுன்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ சொன்ன இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய இத்தனை நாடுகளும் இந்தியா மீது தாக்குதல் தொடுத்து அமெரிக்கா வந்து என்ன பண்ணிட முடியும்? அமெரிக்கா வேண்டாங்க, நீங்கள் பிரிட்டனு, நேட்டோ நாடுகள், ஐரோப்பா மொத்த இராணுவத்தை நீங்கள் எடுத்துங்க. அவங்க எல்லாம் வந்து காப்பாற்றிடுவாங்களா? லங்காலேருந்து சீல் அட்டாக் வரும், பாகிஸ்தான்லேருந்து சீல் அட்டாக் வரும், நேபாள் பூட்டானில் பார்டர்லேயே பிரச்சனை இருக்குது. எப்படி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. நீங்கள் அதெல்லாம் விடுங்க, அமெரிக்கா வரல அப்படின்றதெல்லாம் விடுங்க. இந்திய பொருளாதாரம் இன்றைக்கி அதெல்லாம் அதுபோல் மேனேஜ் பண்ணுற லெவலுக்கு இருக்கா? ஏன் வந்து இந்தியா வந்து 20 சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்ட பிறகு கூட இந்தியா ஏன் சீனா பார்த்து அமைதியாக மோடி ஏன் வாயை திறக்க மாட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சீனாவோட போருன்றதை நினச்சி கூட பார்க்க முடியாத நிலைமையில் தான் இந்தியா இருக்குது. அப்போ பார்லிமெண்ட்டில் வீரவாசமாக பேசுகிறதெல்லாம் எங்கே? சீனா பற்றி பேச சொல்லுங்க, வீரவசனமா வேசமா? பாகிஸ்தானை பற்றி வாய் கீழே பேசுகிறாரு. இப்போ கூட பேசிட்டு வந்திருக்காரு, அவுரங்கசீப் இந்தியாவை அழிச்சார்லாம் பேசிட்டு வந்திருக்காரு. சீனாவை பற்றி வாயை திறக்க சொல்லுங்கள். இதே மோடி
இந்திய எல்லைக்குள் ஒரு சீன வீரர் கூட வரவில்லைன்னு டிவியில் பேசினாரா இல்லையா? ஆர்மி என்ன சொல்லுச்சு? வந்தது உண்மைன்னு சொல்லிச்சா இல்லையா? 20 சோல்ஜர்ஸ் செத்தாங்கன்றது சொல்லிச்சா இல்லையா? இன்றைக்கி நீங்கள் இந்த கேட்ட கேள்விக்கு திருப்பி வர்றேன். தேசபக்தின்ட்டு இவனுங்க கொண்டாடுறானுங்களே, அந்த செத்து போன 20 சோல்ஜர்ஸ் இந்தியன் சோல்ஜர் இல்லையா? அவன் இருக்கட்டுங்க, அடி வாங்கிட்டான், செத்துட்டான், நம்ம சோல்ஜர் தானே அவன். அவனையும் கொண்டாட வேண்டுமா வேண்டாம், கூடாதா? கண்டிப்பாக அவங்கள தான் கொண்டாடணும் இல்லையா? போய் கட்டையில் அடி வாங்கியிருக்காங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் புல்லட்டில் ஃபயரிங்கில் இறக்குறது கூட ஓகே, கட்டைனா வெறும் கட்டை இல்லைங்க, கட்டையில் வந்து ஆணி அடித்த கட்டையில் அடித்து தாக்கப்பட்டு 20 சோல்ஜர்ஸ் இறக்குறதுனா எவ்வளோ ஒரு கொடூரன்றது உங்களுக்கு தெரியுதா? அதுவும் வந்து சீன இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் நமது சோல்ஜர்ஸ் கையெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்த ஃபோட்டோஸ் சைனீஸ் சோஷியல் மீடியாவில் அவங்க சுத்த விட்றாங்க தெரியுமா? நான் கேட்குறேன், ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்து போன பிபின் ராவத் மட்டும்தான் இராணுவ அதிகாரியா? அந்த செத்து போன 20 பேர் யார்? பேசுகிறீங்களா அதை பற்றி? இது அவங்க தேசபக்தி? அவனும் எல்லையில் போய் பாதுகாக்கணுன்ட்டு தானேங்க போனான் இராணுவத்துக்கு. அவன் இராணுவ வீரன் இல்லையா அவங்களுக்கு? அவன் தானே கொண்டாடப்பட்டிருக்கணும். நம்ம எல்லையை இது விபத்து. அவன் நம்ம எல்லையை பாதுகாக்கிறதுக்கு தானே உயிரை விட்டான். ஆஃபீஸர் கமாண்டுக்காக தானே அவன் அங்கே போய் நிற்கிறான். அவனை பற்றி பேசுகிறீங்களா? இப்போ தெரியுதா ஏன் போலி தேசபக்தின்னு சொல்கிறேன்னு தெரியுதா? எல்லா சோல்ஜருக்காகவும் நம்ம பேசணுமா வேணாமா? பிபின் ராவத் மட்டும் நமக்கு சோல்ஜர் இல்லை, அவனும் சோல்ஜர், அந்த ஜவான் சோல்ஜர். ஓகே, நீங்கள் பேசுகிறீங்களா? பாரத மாதாக்கு ஜெயன்னு சொல்லிட்டு கோஷம் போடுறது வந்து எவ்வளோ போலி தேசபக்தி நான் சொல்கிறேன்னு இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த வழக்கிலலாம் ஏன் வந்து ஒரு மாரிதாஸை கைது பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த கைதுக்கு மாரிதாஸ் அவர்கள் தகுதியானவர். ஓகே சார். இது ஏன் வந்து இது மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும்? நீங்கள் தான் சொன்னீங்க தொடக்கத்தில், இது மற்றவங்களுக்குலாம் ஒரு பாடமாக இருக்கணும், பாடமாக இருக்கணுன்றேன். எது பொது வெளியில் பேசணும், எது பேசக்கூடாதுன்னு நீங்கள் என்னையே பார்த்தீங்கன்னா, நான் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு மாதிரி எழுதுவேன், நான் வந்து நேர்காணல்களில் வேறு மாதிரி நான் பேசுவேன். ஒரு பொது வெளியில் பேசும்போது என்ன பேசணும், என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். வாய்க்கு வந்ததை வந்து இவர் தாவூத் இப்ராஹிமோ ஸ்டாலினோ அடிக்கடி ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா அதற்கு உண்டான விளைவுகளை சந்திங்க. நாளைக்கு இது மேலே இந்த மாதிரி தாவூத் இப்ராஹிமுக்கு ஸ்டாலினோட தொடர்பு இருக்குன்ட்டு வீடியோ போட்டாங்கன்னா, நாளைக்கு இது சம்மந்தமாக நீ வந்து பிரச்சனை பண்ணக்கூடிய அளவுக்கு நீ வந்து சமூகத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுற அளவுக்கு நீ ட்வீட் போட்டுங்கன்னா கோர்ட்டுக்கு போய் பதில் சொல்லு, நான் போட்டது உண்மை, தாவூத் இப்ராஹிமுக்கும் ஸ்டாலினுக்கும் தொடர்பு இருக்கிறதுக்கான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது, நீ கோர்ட்டில் போய் பதில் சொல்லிக்க. எல்லாம் பண்ணட்டுன்றேன். நான் பேசுகிறேன், எழுதுகிற அத்தனை வார்த்தைகளுக்கும் வந்து நான் தான் பொறுப்பு. ஏதாவது நாளைக்கு சிக்கல் வந்துச்சுன்னா நான் ஃபேஸ் பண்ணணும். அதே மாதிரி மாரிதாஸும் ஃபேஸ் பண்ணிட்டுன்றேன். நிறைய கேள்விகளை கேட்டேன், ஒன்றுத்து கூட சளைக்கலை. இவ்வளோ நேரம் பொறுமையாக அமர்ந்து எல்லா கேள்விகளும் பதில் சொன்ன உங்களுக்கு நன்றி சார். வணக்கம்.